ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, புளி தண்ணியும், எள்ளு துவையலும். அந்த எள்ளு துவையலுக்கு முதல்ல 2 துண்டு தேங்காவ நல்லா இதே மாதிரி ஸ்லைஸா நறுக்கி, நல்ல தேங்காய் எண்ணெய் வாட வர்ற வரைக்கும் கருவாம வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா, ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அந்த 5 காஞ்ச மிளகாவும் கருவாம வறுத்து எடுத்துட்டு, அதே சட்டியில கொஞ்சோண்டு புளியும், 2 பூண்டும் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதில சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம வறுத்து தான் சேர்க்கணும். அப்பதான் அந்த துவையல் கெட்டு போகாம இருக்கும். உப்பு தேவையான அளவு அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிடுதேன். உப்ப வறுத்ததுக்கு பிறகு எள்ளு போட்டு வறுக்கணும். கருப்பெள்ளு தான் யூஸ் பண்ணணும். வெள்ளை எள்ளு போடக்கூடாது. கருப்பெள்ளு போட்டா தான் டேஸ்ட்டு. கருப்பெள்ளும் நல்லா அப்படியே சட சடன்னு பொரிஞ்சா மட்டும் போதும். ரொம்ப நேரம் அத வறுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறம் காஞ்ச மிக்ஸி ஜார்ல இதையெல்லாம் போட்டு தண்ணியே ஊத்தாம அரைச்சுக்கோங்க. கடைசியா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு அரைச்சு இந்த மாதிரி பால் மாரி உருட்டி எடுத்து வச்சீங்கன்னா, 2 நாள் ஆனாலும் இந்த துவையல் கெட்டு போவாது. இப்போ புளி தண்ணிக்கு நம்ம ஒரு பொடி திரிக்கணும். அந்த பொடிக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்த்துரலாம். கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சோண்டு ஒரு 10 வெந்தயம் போல வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகும் கருவக்கூடாது, வெந்தயமும் கருவக்கூடாது. கருவுனா கசந்துரும். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். மிளகும் கருவாம எடுத்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அதுவும் செவக்க வறுத்தா போதும். உங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து, காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா, இந்த குழம்புக்கும் நம்ம எள்ளு தான் கருப்பு எள்ளு தான் போடணும். வெள்ளை எள்ளு எதுலயுமே யூஸ் பண்ணக்கூடாது. கருப்பு எள்ளு தான் டேஸ்ட்டா இருக்கும். இந்த மிளகாய் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இதே சட்டியில நான் கருப்பு எள்ளையும் வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாம் நல்லா வறுத்துட்டு ஒரு காஞ்ச மிக்ஸி ஜார்ல இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணும்போது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இத நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, ஒரு சட்டியில கொஞ்சம் நெறையவே நல்லெண்ணெய் ஊத்தி, நல்ல ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை போட்டிருக்கேன். அந்த வேர்க்கடலைய நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவிறக்கூடாது. அதுக்காக வேகாமலும் இருக்கக்கூடாது. நல்லா பொரிச்சு எடுத்துட்டு, இந்த பொரிச்சதும் அந்த வேர்க்கடலைய வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அதே சட்டியில கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு, அதில கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பில ஒரு 2 இனுக்கு கருவேப்பில போட்டிருக்கேன். நம்ம ஒரு காஞ்ச மிளகாவும் அதில சேர்த்து கிள்ளி போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம திரிச்சு வச்சுருந்தோம்ல பொடி, அந்த பொடியை இதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய்க்கு 1 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு சீக்கிரம் திக்காகும். நீங்கள் தண்ணி நிறைய ஊற்ற ஊற்ற திக்காக லேட் ஆகும். நல்லா திக்கானதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்து நீங்கள் குழம்பு நல்லா திக்கார வரைக்கும் வச்சுட்டு கடைசியாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு நீங்கள் இன்றைக்கி ட்ரிப்பு போகிறீங்கன்னா, இன்றைக்கி காலையில் சாப்பாடு வச்சு இந்த குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த துவையல் வச்சு கொண்டு போனீங்கன்னா ட்ரிப்பையே இது ஸ்பெஷலாக மாற்றும். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.